இப்போ நாங்கள் நல்லூர் கோவிலுக்கு வந்து நாங்கள் இந்த 2026 மகோத்சவத்துக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. நிறையவே இந்த இடங்களெல்லாம் தூய்மையாக அந்த சிறப்பான ஒரு அலங்கரிப்புகள் எல்லாம் செய்து பாருங்க, இதில் எப்படியெல்லாம் கட்டியிருக்கணும்னு சொல்லி கொடிகள் எல்லாம் ஏற்றப்பட்டு வீதிகள் எல்லாம் அப்படி ஒரு அழகாக இருக்குது பார்க்கும் பொழுதே. இந்த இடங்கள் எல்லாம் இந்த திருவிழா காலத்தில் இவ்வளவோ மக்கள் கூட்டத்தால் நிறைஞ்சு வழியும். இந்த கோயில்கள் இந்த இடங்களெல்லாம் முன்னுக்கெல்லாம் பாருங்க, எங்கேயும் வந்து பார்க்கும் பொழுது அப்படி இருக்குது காட்சிகள். இதில் பாருங்க, இதில் நல்ல ஆதீனம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் குறிப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதால் வந்து இந்த இடத்துக்கு நிறைய அதாவது சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்திருக்கணும். பெரிய பெரிய வசதியெல்லாம் நீங்களே நிறைய பார்க்கணுமையாக இருக்கும். இந்த காட்சிகள் இந்த சூழலை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த இடத்துல நானும் வந்திருந்ததால் உங்களுக்கும் இந்த காட்சிகளை காட்டி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல நிற்கிறதால பாருங்க, இந்த வீதியில் இப்போ நான் அந்த கோயில் வீதிக்கு பக்கத்தால் அப்படியே நல்லூர் கோவிலின் முன்பக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வந்திருக்கணும் பாருங்கள் இன்றைக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆட்டோவில் மறிச்செல்லாம் ஏறிக்கணும் பயணிகள். சிறப்பாக அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கின்ற உடைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நாங்களே மாறிக்கொண்டு போயிருக்கிறோம். வெளிநாட்டு ஆடைகளை நாங்கள் அணிகிற நேரத்தில் அவை வந்து மாறி எங்களுடைய கலாச்சார ஆடைகளை அணிஞ்சு கொண்டிருக்கணும். அது பார்க்க எவ்வளவோ இதாக இருக்குது. இந்த நல்லூராண்ட வாசலில் பாருங்க, இந்த தேரடியாக பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் நின்று கொண்டு பார்க்கும் பொழுது கோயிலுக்குள்ளே நிறைய பேரே இருக்கணும். அப்போ நான் இந்த வீதியால் உங்களுக்கு காட்டி கொண்டு வந்த இடத்துல அப்படியே போகிறேன். இங்கால வந்து இப்படி இந்த பருத்துறை வீதியில் போய்க்கல இந்த வளைவுகள் எல்லாம் அலங்கார வளைவுகள் எல்லாம் அலங்கார கந்தனுக்கு சிறப்பாக அமைச்சிருக்கணும். இதில் வந்து இந்த வளைவுகளுக்குள்ளாலையெல்லாம் இப்போ பஸ் எல்லாம் போய்கொண்டிருக்குது. இந்த உற்சவ காலத்தில் இந்த பாதையாலையெல்லாம் பயணிக்க முடியாது. இருந்தாலும் இந்த இடத்துல நிப்பாட்டி போகணுமா இருக்குது பாருங்கள். இதில் பெரிய சிடிபி பஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கேன். நிறைய வாகனங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நிற்கும் பொழுதே, அந்த நல்லூராண்ட வாசலில் நிற்கும் பொழுதே மனதுக்கு நிறைய இதமாக இருக்குதுன்னு. இந்த பாருங்கள், வாகனங்கள் எல்லாம் போகுது. இந்த காட்சியை உங்களுக்கு பார்க்குறதுல உங்களுக்கும் இந்த காட்சியில் காட்டுறதில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. பாருங்கள், இந்த வீதியால் இதை போல் வந்து ஒவ்வொரு நாளும் நல்லூர் உற்சவங்களில் வீதிகளை இருந்து காட்டி கொண்டிருப்பேன். இங்கால பார்த்தா கூட இதில் பாருங்கள், அந்த கடை தெருவுகள் எல்லாம் அளந்தளந்து மக்கள் அந்த விற்பனைகளுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். இதில் அந்த ஒரு ஆட்சி கச்சான் விற்று கொண்டிருக்கிறா பாருங்கள். இதில் இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது இது 2வது பந்தல். இந்த பந்தலடியில் ஒரு சிறப்பை சொல்லணும். அந்த எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியங்கள் மாறாத வகையில் ஓலை அளவேஞ்சிருக்கணும் இந்த கொட்டையில் வந்து பாருங்கள். அதில் உள்ளுக்குள்ளே வந்து சருகைகளால் வந்து அலங்காரங்கள் செய்திருந்தாலும் மேலே முழுக்க ஓலை நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும். இந்த பந்தலுக்குள்ளே நீங்கள் வந்து நின்று பாருங்க, நல்ல ஒரு திருவிழா காலத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் பாருங்கள், அன்னதானத்துக்கான அந்த மூட்டைகள் எல்லாம் முறைக்கி கொண்டிருக்கணும். இங்கால போகும் பொழுது இந்த பாதைகள் உங்களுக்கு தெரியும். இந்த இடங்கள் நல்ல ஒரு பிரேசியலத்துக்கு போகிற வீதிகள். இப்போ குறிப்பாக நான் இந்த வீடியோவில் ஏன் இதில் காட்டுறேன்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் என்ன நடக்குது நல்லூரில், நல்லூர் திருவிழா நெருங்கி கொண்டிருக்கு, நல்லூர் மகோத்சவத்துக்கு தயாராகி கொண்டிருக்குது, இந்த பகுதியில் என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீங்கள். அதால் தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுபோல் வந்து ஒவ்வொரு மகோத்சவத்திலேயும் மகோத்சவத்தில் நடக்கிற ஒவ்வொரு நாள்களிலையும் என்னென்ன இடம்பெறும் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுவேன். தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்க. என்னுடைய சேனலுக்கு புதுசாக வாராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்க்குற இடம் வந்து மாநகர சபை அந்த சூழல் ஆன்மீக பகுதி. இதை விடவும் வந்து இங்கால மட்டுமில்லை, நல்லூர் ஊரே வந்து விழாக்கோலம் பூண்டிருக்குது. பார்க்குற அளவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகோத்சவ காலம் முழுவதுமே இந்த புனித பூமியில் மிதிக்கிறதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேணும். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் இது பாரதியார் சிலை இந்த சைட்லேருந்து நான் போய் கொண்டிருக்கிறேன். இங்கால போய்க்குள்ள வந்து இங்கால நல்லூர் ரியோ இதுகளெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இதால் போய்க்குள்ள எவ்வளவோ பயணிகள் வந்து இப்போவே நெரிசலாக இருக்குது. இப்போ நல்லூர் காலத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும். இங்கால எங்களுடைய நல்லூர் சிவனையும் பார்க்க முடியுது. அதில் பூஜைகள் வழிபாடுகள் என்று சொல்லி இந்த இடங்களுமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதில் இப்போ பார்க்கும் பொழுது இந்த நல்லூர் ரியோ மற்ற தியாக திலீபம் அந்த இடங்களில் தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தொடர்ந்தும் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போட இருக்கிறேன். இந்த இடங்களெல்லாம் நிறைய கடை தெருவால் நிறைந்து வழியும். இன்னும் ஒரு சிலங்களில் இந்த இடங்களெல்லாம் நடந்து போக கஷ்டமாக இருக்கும். இந்த பாதைகளுக்கெல்லாம் மோட்டர் பைக்கெல்லாம் பெற முடியாது. அதால் தான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு இதில் காட்டுறேன் இந்த இடங்களை. இங்கே பாருங்கள், இதில் பந்தல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடங்களில் இந்த பகுதியில் அந்த உற்சவ கால பணிமனைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அது இப்போவே அந்த பணிமனையெல்லாம் போட்டுட்டினோம். இங்கே பாருங்கள், இதில் சைடில் போட்டிருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் பாருங்கள் அந்த இடத்துல வரும்பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தொடர்ந்தும் வந்து இதுபோல் நிறைய காட்சிகளை நான் காட்டுவேன். தொடர்ந்தும் வீடியோவில் நினைஞ்சிருங்கள். இதோட இந்த வீடியோவில் ரைஸ் செய்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.